போட்டுரும். எல்லாம் இங்கே பாருங்க. சார் ஒரே நிமிஷம் இங்கே பாருங்க, மனு கொடுக்குறேன். பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு, சமூக வலைதளத்தில் பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. எஃப்ஐஆர் போட்டது மட்டும் வந்து முதல்ல சீர்காழியில் சூப்பர்வைசர் சேல்ஸ்மேன் மேலே எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க. அதனால நாங்கள் கொடுத்துருக்கோம் சார். நீங்கள் ஊருக்கு என்ன வச்சுருக்கோம், நாங்கள் ஏற்கனவே 10 ரூபா வாங்குறது வந்து பல காரணங்களை சமாளிக்கிறதுக்காக 8 லட்சம் சேல்ஸ் ஆகுதுன்னா 10 பேர் அன்னபி ஸ்டாஃப் 3 பேர் தான் இருக்காங்க. 3 பேர் வச்சுட்டு 8 லட்சம் சேல்ஸ் பார்க்க முடியாது. 10 பேர் நாங்கள் வெளியாள வச்சு நிர்வாகம் பண்ணியிருந்தோம். இப்போ 1 ரூபா கூட எம்ஆர்பி வைக்க முடியும்னா எங்களை நிர்வாகம் பண்ண முடியாது. நிறைய இடர்பாடு இருக்குது சார். நாங்களும் எம்ஆர்பி போகணும்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். 1 ரூபா நாங்கள் எம்ஆர்பி டிக்கெட்லாம் முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அது பண்ணணும்னா சட்டம் ஒன்று பிரச்சனை கண்டிப்பாக வரும் சார். ஏன்னா அது வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே நாங்கள் 23 வருஷம் வாழ்ந்துட்டோம். புதுசாக ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது கஸ்டமர்லாம் கீழே விடணும், ஒவ்வொரு பாட்டிலாக ஸ்கேன் பண்ணிக்கிறோம், அதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டணும், அது எம்டி பாட்டில் வாங்கணும், 10 ரூபா நோட்டு 20 நோட்டு கிடைக்காம கமிஷன் கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், சில்லறை இல்லாமல் அவங்க பண்ண முடியாது. ஸோ இதில் இடர்பாடு இருக்கும்போது எங்களுக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்கணும். எங்கள் கோரிக்கையை 2 நாளும் நிறைவேற்றலைன்னா நாங்கள் தொடர் வேலை நிறுத்தமோ இல்லை கடையை மூடிட்டு சாவி கொடுத்ததோ இல்லை லீவ் லெட்டர் கொடுக்கலாமோ முடிவு பண்ணிடுங்க சார். நாங்கள் எம்ஆர்பிக்கு எல்லாம் விற்க தயாராக இருக்கோம் சார். எம்ஆர்பி விற்க தயாராக இருந்தால் எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு பண்ணணும். இருந்தாலும் கடை திறக்கணும், எல்லாம் கடை தான் பூட்டி தான் இருக்குது. கடை திறக்குன்னா எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொண்டு அனுப்பணும். சேல்ஸ் வந்து பாபு சார். இது வந்து இந்த 23 வருஷத்துல நடக்காத ஒன்று சார். ஏன்னா வந்து எஃபெக்ட் பண்ணுறதா எங்கள் டிபார்ட்மெண்ட் தான் துறை ரீதியாக கம்பளைண்ட் வந்து தாவை கலந்து ஒரு பொறுப்புணர்வு போய் அவர் வந்து ஆமாம் சார். அது ஏன் கொடுத்தாரு விசாரிக்கும் போது ஒரு ஆட்சி தான் மாறிக்கல, செந்தில் பாலாஜி வந்து எங்களுக்கு பணம் கொடுத்து சொல்லி மிரட்டி 10,000 கேட்டிருக்காரு. இவர் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு இவரை மாட்டி உடனே பண்ணியிருக்காரு. சரி, நான் பார்க்குறேன். எப்படி கேஸ் இருக்குல்ல காக்கு சார் வரட்டும். சரி சார், அந்த நாலேஜ் நீங்க சொல்றது இதுக்கு சொல்றீங்க. அந்த இதுக்கு அது இல்லாமல் ஊடகத்திலிருந்து வரதை வச்சு அது விசாரணை இல்லாமல். ஏன்னா சார் நாங்கள் நீங்கள் தொடர்ந்து வியாபாரம் பண்ணும்போது தப்பே தெரியும் எங்களை அறியாம 1 ரூபா சப்போஸ் வித்துட்டோம்னா திரும்பி இதே எஃப்ஐஆர் இன்னைக்கு விடுவோம். இதை நாங்கள் வந்து இது வந்து எதிர்கொள்ள போகிறோம். அப்போ நீங்கள் எங்களுக்கு கைட்லைன்ஸ் சொன்னால் தான் நாங்கள் கடை திறக்கலாம் சார். நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்து நீங்கள் இந்த பிரச்சனை வரணும்னா நான் திறப்போம், இல்லை திறக்க மாட்டோம். கீழே வெயிட் பண்ணுறேன் சார். என்னங்கிறது கேட்டு கலெக்டர் கேட்டு சொல்லுங்கள். எஃப்ஐஆர் போட சொல்லி